பாஜகவில் வளர்ச்சியை உருவாக்கியிருக்கு. முக்கியமாக 12 தொகுதிகளில் போன தடவை 2ஆம் இடத்துக்கு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளுனதில் அந்த வெற்றியில் பெரிய பங்கு பாஜக தலைவரான அண்ணாமலைக்கு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் இருந்திருக்காங்க, இலா கணேசன் இருந்திருக்காரு, பொன் ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காங்க, சிபி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காங்க. இவ்வளவு பேர் தலைவராக இருந்த காலத்துல எல்லாம் வளராத கட்சி பாஜக இன்னைக்கு வளர்ந்துருக்கு. முக்கியமாக இளைஞர்கள் பட்டாளத்தை பூரா இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இப்போ அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற நிலைமைக்கு பாஜகவில் இருந்த இளைஞர்கள் பட்டாளமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்களை தக்க வச்சு நாம் ஒரு வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் கால் ஊனணும்னா அண்ணாமலை தலைமை தேவை. அண்ணாமலை தான் 2026 தேர்தலில் முதல்வர் வேட்பாளராகவும் அறிவிக்கணும். அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாகவும் தெளிவாகவும் பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம், அதுவும் புதிய வருகையில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் விரும்புது. அவங்க சீமான் மாதிரி